அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணலங்கிறது தான் மதியாமை. அங்க இந்த மதியாமைங்கிறது ஒருவரை ஒருவர் கனம் பண்ணாதது, அது எத்தனை பெரிய பாவங்கிறத நம்ம மனசுல வைக்கணும். இதெல்லாம் நம்ம பெருசா எடுக்கிறது கிடையாது. ஆனால் நாம் அறியாமலே நமது ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு நமக்குள்ளே நாம் அறியாமல் இருக்கிற பாவங்களில் ஒன்று இந்த கனம் பண்ணாதது, மதிக்காதது. இந்த ஒருவருக்கொருவருங்கிற வார்த்தை இருக்க பாருங்க, அது ரொம்ப முக்கியம். கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த ரோமன் நிருபத்தில் பவுல் இதை ஏன் எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புவது எப்படி அப்படின்னு விவரத்தை சொல்றாரு. அதுக்கு தான் பவுல் கொடுத்த ஆலோசனை இந்த 12ஆம் அதிகாரம். நம்ம குடும்பத்துக்கு இதுதாங்க. நம் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கும் இந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிறிஸ்து, புருஷன், மனைவி, மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து. இந்த ஒழுங்கை நாம் கனம் பண்ணினால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஒழுங்கை மாற்றக்கூடாது நம்ம. ஆக ஒரு திருச்சபையிலே ஒருவருக்கொருவர் கனம் பண்ணணுங்கிறது குடும்பத்தில் ஆரம்பிக்கணுங்க. குடும்பத்தில் ஒருவர் கனம் பண்ணீங்கன்னா தான் அந்த அனுபவம் திருச்சபைக்கு வரும், சகோதர சிநேகத்துக்கு வரும். குடும்பத்தில் ஆண்டவர் நியமித்த அந்த அளவின்படி ஒருவருக்கு ஒரு கனம் பண்ணலைன்னா எங்கேயுமே கனம் பண்ண மாட்டோம். கர்த்தர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணு, என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணு. அதனால இந்த நாளில உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை இது. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆக மனைவி கனம் பண்ணுங்க, புருஷனை கனம் பண்ணுங்க, சேர்ந்து ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். ஒருவேளை புருஷனை கனவீனம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு முடிவு கட்டணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணி கனம் பண்ண ஒப்பு கொடுங்கள். அதே போல மனைவி கனம் பண்ணாமல் இருக்கலாம், நீங்க இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளிலே உங்கள் குடும்பம் கட்டப்படும். வராத ஆசீர்வாதம் இந்த வருஷம் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். உங்க குடும்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அநேகருக்கு திரைசாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.